செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. உங்களோட அழகிரி அசம்பிளியோட ஷோ எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அது நான் காலேஜ் படிக்கும் போது தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதோட அங்க எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சான்சஸ் எப்படி கிடைச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ். அது சார், அது கிரி கார்னர்னு ஜூனியர் விகடனில் ஒரு காலம் எழுதுவேன். 2 மெட்ராஸ் பாஷை 2 பேர் பேசுறது. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, தப்பாரே வானா சொல்லிட்டேன், அவள்தான் தபார், ஏய் வானா செத்துருவ மாட்டின, அவ்வளோதான். அடிச்சிக்கவே மாட்டாங்க. இதை 10 பேர் தடுத்து வேறு விடுவாங்க, அடிச்சிக்கவே மாட்டாங்க. அதில் ஒரு செம்ம டைலாக் என்னென்னா, தபாரு என்னாண்ட இனிமேல் வச்சின்னு உனக்கு 4 ஆள் ஒரு ஓலை. எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன புரியல. 4 ஆள் ஒரு ஓலைன்னா செத்துருவார் ரத்தம் போகிறதுக்கான். அதுக்கு அவர் கவுண்டரு, ஏய் அடகிட்ட உன் சாவுக்கு டான்ஸ் ஆடாத நான் சாக மாட்டேன்டா. இப்படி ஒரு டைலாக். இதெல்லாம் மதன் என்ன சொன்னார், நீங்கள் மெட்ராஸ் பாஷை எழுதுங்க கிரி கார்னர்னு, எல்லாம் ரசிப்பாங்க. அது எழுதி மிஸ்ஸஸ் டிடிவி தினகரன் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அவங்களுக்கு. சடனாக முரளிராமன் ஜெயா டிவி ஹெட் வந்து என்னை கூப்பிட்டார். அந்த மேடமை மீட் பண்ணேன். இந்த கிரி கார்னர் எழுதுறீங்க நல்லா இருக்கேன், அதே மாதிரி நம்ம டிவியில் பண்ண முடியுமா? இல்லை, கிரி கார்னர் 2 மெட்ராஸ் பாஷை. ஒருத்தர் மெட்ராஸ் பாஷை, ஒருத்தர் டீசெண்டான, 2 பேருமே இன்டீசெண்டாக தான் பேசிட்டோம். அப்புறம் சிட்டி பாபுவை ஃபிக்ஸ் பண்ணி ஹரிகிரின்னு அது மாறிச்சு. கார்னர் பிகேம் அசம்பிளி. ஸோ ஒரு ஜோசியரை வச்சு ஒரு சாம்பிள் பண்ணோம். அதாவது என்னென்னா, ஒரு சீரியஸ் ஆக்டர், காமெடி ஆக்டர் யார் வேணால் வரலாம், ஆர் பர்சன். காமெடி பர்சனில் கிரேசி மோகன் தான் யார் வேணால் இன்டர்வியூ பண்ணலாம். ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்க தமாஷா பதில் சொல்லுவாங்க. சீரியஸாக ரகுவரன் மாதிரி ஒருத்தர் வந்துட்டா எப்படி நீங்கள் இன்டர்வியூ பண்ணீங்க? ஸோ நீங்கள் கொஸ்டினை கிண்டலாக கேட்கணும். உங்களுடைய முதல் படம் என்ன அப்படின்லாம் கேட்க முடியாது. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக ஒரு படம் வச்சிங்களா, இது எப்படி? நீங்கள் நடிக்க வரலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க? பிஸ்னஸ் போயிருப்பேன். அதான் உங்களுக்கு நடிக்க வரலையே, பிஸ்னஸ் போக வேண்டியது தானே. நீங்கள் சுமார் எவ்வளோ பாட்டு பாடிருப்பீங்க? இருக்கும் ஒரு 70 சுமாராக தான் பாடிருக்கீங்க. இப்படியே கிண்டல் கேள்வி கேட்டு அந்த இன்டர்வியூடைய யூனிக்னஸ் என்னென்னா, கிண்டலாக கேட்குறது ப்ளஸ் வரது யாருன்னே தெரியாது. சித்ரா லக்ஷ்மண் வராரு, குமார்னு ஒருத்தர் வராரு, ஒரு ரெஸ்லர் வராரு, கராத்தே வராரு, சிங்கர் வராரு. நைட்டு ப்ரோக்ராமை பார்த்துட்டு 3 பேர் நான் வரல, ஐயோ நான் வரலன்றவங்க. அதுக்கு வேற ஒரு 3 பேர் வருவாங்க, அவங்களாம் யாருன்னே தெரியாது. மத்தியானம் எலெக்ஷன் இதுக்கு ஸ்டூடியோ கொடுக்கணும். ஒரு 3 ஹவர்ஸில் யாருன்னே ஷர்ட்டு மாத்திர டைம் தான். தட்டன்னு ஒரு 3 ஹவரில் 5 இன்டர்வியூ ஒரு நாள் வீக்லி. அந்த 5 எபிசோட்ஸ் தான் வரும். ஸோ அது யாரையுமே தெரிஞ்சுக்குவான் நான் லைஃப்பில், யார்கிட்ட வேணால் பேசலான்றதுக்கு எக்ஸாம்பிள் அந்த இன்டர்வியூ. தேங்க்யூ சார். சார் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் சொல்லுங்க சார். இதோட ப்ரோக்ராம்ஸ் முன்னே கூட இன்ஃபார்ம் பண்ணலையே, திடீர்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, சர்ப்ரைஸ் ஏதா? இல்லையா, ஒரு வாரமாக வந்துட்டு இருக்கு. நம்ம கம்யூனிட்டி பேஜில் போட்டுட்டு தானே இருக்கோம். நீங்கள் கம்யூனிட்டி பேஜ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ, ப்ளஷர் டாக்கிங் டு யூ. பலரை பற்றி பேசும்போது அவங்க வாய்ஸ்லேயே பேசுறீங்க. மிமிக்ரி எப்போ கொஞ்சம் வரும். சிலது ஒரு பாரதி ராஜா மாதிரி வரும், அப்புறம் கிரேசி மோகன் மாதிரி பேசுவேன் அப்படியே, அப்புறம் சாருவாசன் மாதிரி பேசுவேன். தோனி பண்ணுறது அப்படியே பண்ணி காமிப்பேன். நீங்கள் என்ன கேட்டாலும் தோனி ஒரே பதில் தான் சொல்லுவார். Yeah, Mr. Dhoni, now that your team has won the first round and for the next match, you foresee any changes or difference in the quality of pitches? Yeah, we played as a team, but winning is important. Now that you bought an imported dog from London, how is the dog? The dog is fine, but winning is important. Your aunt has come from the nearest village, no? How is she? Yeah, she's a bit okay, but winning is important. Enna kettal winning is important, சொல்லினே இருப்பார். சச்சின் டெண்டுல்கர் கிட்ட அதே கேட்டேன், வாட் யூ ஃபீல் அபவுட் தோனினா? யா, வி பிளேட் அஸ் அ டீம், வி வென்ட் டு மேன்செஸ்டர், த கிளவுட் வாஸ் தேர், த வெதர் வாஸ் கூல். அவர் வேறு ஏதோ, இவர் கேட்டால் அவர் வேறு ஏதோ. அது மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டரை கண்டுபிடிக்கிறது. இவங்க என்ன கேட்டால் என்ன சொல்லலாம் சம்மந்தெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஊறுகாய் கடை இருக்குது. அவர்கிட்ட நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் இந்த பதில் வருது. அவர் பக்கத்தில் ஒரு தலானி கடை இருக்குது, பெட்டிங். இங்கே அவர்கிட்ட போயிட்டு இப்படி உட்காந்துருப்பார். சார் லெமன் பிக்கல் இருக்கான், கோங்கரா புதுசாக போட்டிருக்கேன். இல்லை சார் லெமன் பிக்கிள் இருக்கான். வடா சாப்பிடுவீங்களா? இல்லை வடா வேணாம் சார், லெமன் பிக்கிள்னு. பாவக்காய் சிப்ஸ்? பாவக்காய் சிப்ஸ் இல்லை சார், லெமன் பிக்கிள். வடா நீங்கள் போன வாட்டி வாங்கல? இல்லை சார், லெமன் பிக்கிள் சார். அந்த ட்ரையாங்குலராக கட் பண்ணி கல்யாணத்துலாம் போடுவாங்க, மெலிசா எலுமிச்சங்காய் அது இருக்கா? இல்லை அந்த இது பொரிச்சப்பளம். அப்புறம் பார்த்தேன் அந்த தலாணி உரையில் என்ன வேலைன்னு. நீங்கள் எலுமிச்சங்காய் தானே கேட்டீங்க? அதை கொடுங்க சார் தயவுசெய்து. அது மாதிரி ரிவர்ஸ் சைக்காலஜி, எது கேட்டாலும் வேறு பதில் வரும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் இவங்கெல்லாம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் ரியல் லைஃப்பில் பார்க்குறவங்கள அப்சர்வ் பண்ணுறது, எப்படி இப்படி பேசுகிறாங்க, அதில் தான் மேக்ஸிமம் ஹியூமர். மோர் தென் செலிபிரிட்டிஸ். பாரதி ராஜா ஒரு வாட்டி நான் ஃபோன் பண்ணேன் அவரை,
என்னோட இன்டர்வியூ கூப்பிட்றதுக்காக. சார் பாரதிராஜா சார், நான் பாஸ்கி பேசுகிறேன் சார் அப்படின்னு. பாஸ்கி, ஓகே ஓகே, அடேங்கப்பா பாஸ்கி, நீங்கள் இன்டர்வியூக்கு வரணும். அது இல்லை, நான் இப்பெல்லாம் போகிறதில்ல, ராங்காக போகுது. பிகாஸ் என்னன்னா வாண்ட் டு டெல் யூ, எல்லாம் ப்ரில்லியண்ட்டாக அடேங்கப்பா, என்ன மூளை, என்ன ட்விஸ்டிங், என்ன டர்னிங் த கொஸ்டின்ஸ். பட் எனக்கு என்ன மன்னிச்சு, ஐ காண்ட் கொஞ்சம். நீங்கள் அரிகிரி அசம்பிளியில் பண்ண ஷோவில் எந்தெந்த ஷோலாம் தகராறில் முடிஞ்சிச்சு? தகராறில் என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மன்சூர் அலிகான் சார், எங்கள் எல்லாமே தகராறு மாதிரி இருக்கும். அப்புறம் செம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அப்புறம் கடைசியில் போகும்போது எல்லாம் சாந்தப்படுத்தி அதை கொஞ்சம் குஷிப்படுத்தி பிரகலாதன் பண்ணுற மாதிரி எல்லாம் தான். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், இது ஒரு சாதா விஷயம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மன்சூர் அலிகான் வந்து, சார் நீங்கள் எந்த படம், நீங்கள் வந்து அந்த ராஜராஜ மார்த்தாண்ட கம்பீர ஏதோ ஒரு படம் ஒன்று நினச்சிங்க சார், இந்த டைட்டில் கூட படத்தோட பெருசாக இருக்குமே, அது எப்படி சார் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் 2 பேர் தான் பார்த்தீங்களா சார்? இந்த வேறு தம்பி, ஆரம்பத்துலேருந்தே நீ இடக மடகா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன். இந்த படம் ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் எல்லாத்துலேயும் 100 நாள். இல்லை சார், நீங்கள் ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சு கேட்கல சார், தியேட்டருக்கு வந்தது அதுலேருந்து எவ்வளோ நாள்? நீங்கள் வேறு தம்பி இந்த பேப்பர் ரேட் எடுத்து நான் அடிச்சுடுறேன், பயந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னை பார்த்து முதுகில் டொப்புன்னு வச்சு பாஸ்கி பீச்சில் ஜாலியாக பேசுவார். அது அந்த மோமெண்ட் தான், அவ்வளோ ஜாலி. Hi Basi, good evening. குட் ஈவினிங், நமஸ்காரம். நமஸ்காரம். நான் ஸ்ரீபிரியா வெங்கடேஷ். ஓ, என்ன உங்கள் படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸ்ரீபிரியா வெங்கடேஷ், நான் படம் இல்ல. ஹலோ. சாரி, வணக்கம் ஸ்ரீபிரியா. ஓகே, ராக்கி எப்படி இருக்கான்? அதே தான், கையில் கட்டின்னு இருக்கான். சரி சரி, ஓகே. எனக்கு வந்து இப்போ நான் உங்களோட இது ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். I have 2 questions. ஒன்னு வந்து எனக்கு வந்து நீங்க எஸ்பிபி சார் அண்ட் வாலி சாரோடைய காம்போல நீங்க ஏதாவது வந்து அவங்களோட பேசிருக்கீங்களா, டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? அதாவது எஸ்பிபி சார் வாலி சாரோட காம்பினேஷன்ல பாட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது கலாய்ச்சிருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இது ஒரு கொஸ்டின். அப்புறம் வந்து நீங்க நிறைய கிண்டல் பண்ணி போடுறீங்க இல்லையா, எல்லாரையும் பத்தி நீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ், டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ண போது உங்களுக்கு ஏதாவது த்ரெட்ஸ் வந்திருக்கா? இதுக்கப்புறம் வரும். இப்போ சொல்லி நிறைய பேர் ஏற்றி விட்டுருக்கீங்க. இப்போ நல்ல மனசு, உங்களை தான் கலாய்க்கிறான். இல்லை என்கிட்ட ஜாலி ஆகிடுவாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நான் வேல் நாயக்கரையும் பாஷாவையும் தான் நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். கமல் ரஜினி பற்றிலாம் நான் பேசவே இல்லை. இட் இஸ் ஒன்லி அபவுட் தி கேரக்டர்ஸ். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சினிமாவில் டாக்டரை காட்டுறாங்க, டாக்டர் MBBSன்றாங்க, போலீஸை டிஎஸ்பின்றாங்க, டிஐஜின்றாங்க, டீச்சரை பிரின்சிபல்ன்றாங்க, ப்ரொஃபஸர்ன்றாங்கல்ல. அவங்களெல்லாம் என்னென்னமோ பேட் லைட்டில் காமிக்கிறாங்க, சம்டைம்ஸ் நல்லாவும் காட்டுறாங்க. இப்போது அவங்கள பேட் டேஸ்ட்டில் பாலிட்டிஷியனை காமிச்சதுக்கு, பாலிட்டிஷியன்லாம் இனிமேல் நீ படமே எடுக்கக்கூடாது என்ன வச்சுன்னா எப்படி எடுக்காமல் இருக்க முடியும்? ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுவீங்க, அப்புறம் நம்ம யாரையுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, ஏ வந்து பிஏ லவ் பண்ணுது, சி வந்து குறுக்க நிற்குது, டி வந்து நான் பரவாயில்ல பண்ணிக்கலான்றதுன்னா அப்போ டீச்சர்லாம் வருவாங்க, என்னது ஏபிசிடியை கரெக்டாக பண்ணுறீங்கன்னு. அப்போ படமே எடுக்க முடியாது. அதனால் ஒரிஜினல் கேரக்டர்ஸ் ஆஃப் சொசைட்டியை நீங்கள் லிபர்ட்டியோடு எடுத்து கலடா பண்ணலாம் படத்துலன்னா, டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் படத்தில் வரும்போது நானும் கலடா பண்ணலாம், அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் யூ என்டர் த தியேட்டர் யூ ஃபர்கெட் சொசைட்டி, ஒன்ஸ் யூ ஃபினிஷ் த மூவி அண்ட் கம் அவுட் சைட் ஃபர்கெட் த மூவி. நம்ம பாலிசி அதுதான். ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில், அவ்வளோதான். எஸ்பிபி அண்ட் வாலியை நான் இண்டிவிஜுவலாக நிறைய பேசியிருக்கேன். அவள் 2 பேர் கிளப்பாகி 2 பேர்கிட்ட நான் பேசினதில்லை. ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட். அதாவது போர்னா என்னன்ற வார்த்தையே மறந்துடும், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங். வாலியாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், அவரோட வேர்ட் பிளே, ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வேர்ட் பிளேயில் எழுதுகிறார் ஒருத்தர். எப்பேற்பட்ட ஜீனியஸ், வேர்ல்டு நம்பர் 1 ஜீனியஸாக இருக்கணும். ஒரு கதையாக எழுதுறதையே வேர்ட் பிளேயாக போயம் மாதிரி எழுதுறாருன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர். எஸ்பெஷலி அவர் எழுதின எம்ஜிஆர் லைன்ஸ் இருக்கு, அது வந்து நான் மார்னிங் உங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் அந்த லைன் மைண்டில் ஓடணும். எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். அந்த லைன் ஒன்று மைண்டில் எனக்கு ஓடினே இருக்கும் பல்தேகத்துலேருந்து. நீங்கள் எந்த பிரச்சனை, என்ன கிரைசிஸ் வந்தாலும் அந்த லைன் உங்களை காப்பாற்றினே இருக்கும். அது எம்ஜிஆர் மட்டும் இல்லை, வாலி தான் ஹீரோ. அந்த ஹீரோயிசமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு எம்ஜிஆருக்கு. ஸோ அப்படி பவர்ஃபுல் வாலியுடைய லைன்ஸ் எல்லாம். ஒரு தடவை அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி போன்ல பேசிட்டு நீ போன் பண்ணிட்டு வீட்டுக்கு போமான்னு சொன்னாரு. பட் அப்பாயின்மெண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. திடீர்னு கனவுல வந்து ஒரு பாட்டு பாடுவார், கவலைப்படாதீங்க. நிச்சயமா நிச்சயமா. ஐ அம் பிளெஸ்ட். thank you so much Basi. Take care. And சித்ரா சார்ட்ட ஒரே விஷயம் சொல்லுங்க மேடம். உங்க ப்ரோக்ராம் நான் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு வரேன் சார். இன்ஃபேக்ட் நான் 2-3 உங்களோட வீடியோஸ் வந்து நம்ம முக்தா ஃபிலிம்ஸ்ல குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா. சோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்த, எனக்கு ரொம்ப பிடிச்சது சிலதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா. சார் நீங்க வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ராதர்
அத பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஆக்சுவலா ஐம் கிரேட் ஃபேன் ஆஃப் ரஜினி சார். இல்லை, ரஜினிகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருடைய எளிமை. ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவினிங் தான் ரஜினியை பற்றி ஏறக்குறைய ஒரு 1/2 மணி நேரம் அம்பா மாலில் பேசிட்டு வந்தேன் நான். ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து 50 ஹவர்ஸ் ரஜினிகாந்தை பற்றி தொடர்ந்து பேசுகிறார். அவர்கிட்ட உள்ள எளிமை தான் ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் வந்து ரஜினியினுடைய ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குறேன். ஆரம்ப காலம்னா அவர் சினிமாவில் நடித்ததில்லை, நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஃபிலிம் சேம்பரில் ஒரு நடிப்பு பயிற்சி பள்ளி இருந்தது, அங்கே தான் படித்தார். அங்கே தான் பாலச்சந்தர் அவரை முதலாக பார்த்தாரு. அந்த நடிப்பு பயிற்சி பள்ளியில் வந்து எங்களையெல்லாம் ஒரு தூரம் கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்து அப்போ ஜேர்னலிஸ்டாக இருந்தோம். அப்போ பார்த்த ரஜினி அங்கேருந்து இன்னி வரைக்கும் அவருடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 16 வயதில் நடிக்கும்போது அவருடைய சம்பளம் வந்து மொத்தம் 3000 ரூபா. இன்றைக்கு அவருடைய உயரம் என்னன்றதை அதாவது இதை நம்ம அந்த ட்ராவலை நாம் கூடவே இருந்து பார்க்கறது இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். 3000 ரூபாயிலேருந்து எத்தனை கோடிகளுக்கு அவர் உயர்ந்திருக்காரு. இத்தனை ஆடாயும் இது மாதிரி ஆடானவங்க பல பேரை பார்த்துருக்கேன், தலை நிற்கவே நிற்காது. ஆனால் ரஜினிகாந்த் வந்து டவுன் டு எர்த்தாக இருக்கார் பாருங்க. அதுதான் அவர் வாங்கிட்டு வந்த வரத்தில். அவர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, கடவுள் பக்தி உள்ளவர். அவர் வாங்கிட்டு வந்த வரத்தில் மிகப்பெரிய வரம் இதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ் சார். அப்புறம் பாஸ்கி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, யாரோ ஒருத்தருக்கு ஆன்சர் பண்ணீங்க. மகேந்திரன் சாரோட படத்துல வந்து நீங்க ஜானி சொன்னீங்க இல்லையா, ஆக்சுவலா நான் அதேதான். ஐ ரியலி அக்ரி வித் யூ 500% ஆக்சுவலி. ஜானி மாதிரி ரஜினி வேற படமே நடிக்கல நான் சொல்றேன். கரெக்ட், அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் வந்து ஆக்ஷனில் இருக்கிறவர் ஒரு கேரக்டர் ஆக்ஷன் இருக்குது, பட் இன்னொரு கேரக்டர் சாந்தமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீதேவியோட பேசுகிற சீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி. இது எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீனில் லவ் உருவாகிறத நான் பார்த்ததே ஜானியில் தான், அந்த பியானோ சீனில் தான். அந்த மாதிரி நான் எந்த படத்துலையுமே லவ் கிரியேட் ஆகி நான் பார்த்தேன், இவால்வ் ஆகி பார்த்தே கிடையாது. சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ராடினரி சீன். எஸ். அது மட்டும் இல்லாம அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீன் இருக்கு பாருங்க, ஆக்சுவலா நீங்க சொன்னா நம்புவீங்களா, நான் இது வரைக்கும் ஜானியை வந்து இத்தனை வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 100-150 தடவை பார்த்திருக்கேன். புரியலையா? இல்ல ஆக்சுவலி அதுவும் நான் மிஸ் பண்ணிட்டேன். மகேந்திர சாரை பார்த்து அதை பத்தி சொல்லணும்னு பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைலாகும் ஒரு ஷார்ட்டும் ஞாபகம். அதுல ஒரு லவ்லி டைலாக், பாமா என்னைக்குமே ஒன்னத்தோட ஒன்னு பெட்டரா தான் தெரியும். அவுட்ஸ்டாண்டிங் டைலாக். டைலாக் ஒரு பக்கம்னா நீங்க சொல்றது டைலாக் ஒரு பக்கம் இருக்கட்டும். சினோரிட்டா ஐ லவ் யூ சாங்ல இருக்குல்ல, ஆக்சுவலா ஐயோ தலைவரோட கலக்கி இருக்கும். 5 சோலோ சாங்ஸ், 4 ஃபீமேல் சோலோ, ஒரு மேல் சோலோ. ஷைலஜா, ஜென்சி, ஜானகி, சுஜாதா, எஸ்பிபி சோலோ சாங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இன்னைக்கும் ரூலிங் அந்த சாங்ஸ் தான். சாங்ஸே இல்ல, தலைவர் கலக்கி இருப்பார். அதே மாதிரி ராஜா சார், ஐயோ மை காட். முதல் சீனு காரை திருடிட்டு வந்துட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கோம், இவரை காணவில்லைன்ட்டு. அப்படி சிகரெட்டை பிடிச்சி இப்படி பார்ப்பாரு பார்த்தீங்களா, டிவியை வித்துட்டு புது டிவி வாங்கினே இருப்பேன் அதுக்கு. ஒரு சீனு ஸ்விம்மிங் பூல்ல டாப் ஆங்கிள் காமிப்பாங்க, அப்படி நடப்பார். அவுட்ஸ்டாண்டிங், அது அவுட்ஸ்டாண்டிங்கு. இன்னொரு ரஜினியை பார்க்கறச்சே இது ஒரு டீல், இந்த பேப்பரில் கைது போட்டு நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீ எப்போ வேணா போலீஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீல். இது டீல் அப்படின்ட்டு ஒரு பிட்டு இளையராஜா வச்சிருப்பாரு, அதுக்கு ஒரு 4 டிவி வாங்கினே இருப்பேன். அதே மாதிரி வித்யாசாகர், அந்த இன்னொரு ஜானியோட அந்த முடித்த திருவர் ஒரு ஆள் வித்யாசாகர், அவரோட இன்ட்ரோடக்ஷன் வித்யாசாகர் கேரக்டர் நேம் அவ்வளவு பிடிக்கும். அதான் சொன்னேன், ஒரு 150 தடவை அந்த படத்தை பார்த்திருப்பேன். அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் பாத்துக்கீங்களா, அப்படியே சுத்தி ஒரே கச்ச 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 ஒரே கம்சியா இருக்கும். ஸ்ரீதேவி அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்ரீதேவி ரஜினி போட்டி அந்த சீன், அந்த சாங் அது எஸ்பெஷலி சினோரிட்டா. ஒன்னு சொல்லட்டுமா, நம்ம ஜானி படத்துக்கே ஒரு தனி ஒரு எபிசோட் பண்ணணும் நம்ம. அதுல ரீ ரெக்கார்டிங் எல்லாம் டிவி வழியா டேப் பண்ணிலாம் வச்சிருந்தேன். ஓஹோன்னு ஒரு பிட் வரும், த்ரூ அவுட் வரும், அவர் ரன்னிங் சேசிங்லாம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். ஜானி சேசிங் சீன்லாம் கிளாஸ். சான்ஸ்லெஸ். உங்களை மீட் பண்ண ட்ரை பண்றேன், எப்பயாவது ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் காமிங்க. நீங்க நம்பர் கொடுத்துட்டு நம்பர் எடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இன்னொரு சொன்ன மாதிரி ஆச்சு. கவலைப்படாதீங்க, நான் இப்போதைக்கு ஒரு 5 நம்பர் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு இன்னொரு 5 நம்பர் கொடுக்குறேன். ஓகே தேங்க்யூ பாஸ்கி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சிட்டிபாவோட எப்போ உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது? அதான் இந்த கிரிகிரி கார்னர் பண்ணலாம், கிரிகிரி அப்பதான் உங்களுக்கு அறிமுகம். யாருன்னு தெரியாது. ஐ யூஸ் டு மீட் ஹிம் ஒன்லி ஒன்ஸ் எவ்ரி வீக், அது ஷூட்டிங் டேல, மற்றபடி ஃப்ரெண்டே கிடையாது. பட் எப்படி அது முரளிராமன் அவர் பிரெயின். அவர் வந்து திடீர்னு நான் ஃப்ரெண்ட் பிரசாதோட பண்ணிட்டான்னு கேட்டேன், நீ சிட்டிபாபு ட்ரை பண்றியா பாஸ்கின்னு கேட்டாரு. எனக்கு ஓகே, எனக்கு யாரா இருந்தாலும் ஓகே, as long as they are okay with me, I'm fine.
ஸோ இதுக்கு வந்தார் ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி உட்காந்துருப்பார் சைலண்ட்டாக இப்படியே உட்காந்துப்பார் சிட்டி பாபு. இவன் என்ன இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாச்சா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திடீர்னு இப்படி பார்த்துட்டுல நீங்கள் ஏன் சார் நான் உருப்பிடவே இல்லை அப்பா டேய் பகீர்த்து அந்த விஜி பன்னீர்தாஸ் வந்திருந்தார். அவர் வந்து அப்போல்லாம் ஒரே ஏசி வேறு இல்லையா வேர்த்து கொட்டின்னு இருக்கும். 25th எபிசோட் அவர் தான் வந்தார். விஜி பன்னீர்தாஸ் உட்காந்தார். ஏய் பெரிய ஆள்ரா 3 எழுத்து தான் உலகத்தையே சுற்றிட்டு வந்திருக்காரு ரிசார்ட்லாம் வச்சுக்கிறாரு பெரிய ஆள்றாலாம் சொல்லியிருந்தேண்ணா மொத்தமாக வாருன்னு வந்துட்டுக்கிறீங்க போல இருக்குது அப்படின்னு ஏதோ சொன்னார். அப்புறம் அவர் உங்கள் லைஃப் பற்றி கொஞ்சம் சொல்லு நடுவில் அவங்க சீரியஸாக கேட்பேன். அதாவது நல்ல லெவல் இன்டர்வியூ அது அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் எப்படி முன்னுக்கு வந்தீங்க சொல்லுங்கள் யாராவது பிடிச்சி தள்ளினாங்களா அப்படின்னு தான் கேட்போம். இல்லை அந்த காலத்தில் வந்து வசதியெல்லாம் இருந்தது. அப்பயே எனக்கு வந்து 5 டியூஷன் வாத்தியார் வச்சார். இவரில் மொட்டாலாக இருந்துக்கிறீங்க ஸ்ட்ரைட்டாக ஏய் நான் ஒன்று ஏய் நான் பேசுகிறேன் உன்னை யாருக்கா தெரியுமா அவரை தெரியும் கோல்டன் பீச் சில்வர் சேர்ந்தா அவருக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு ஜாலியாக பேசினு இருந்துட்டு திடீர்னு அவர் ஏதோ சொன்னார் அந்த மாதிரி எனக்கு என்னுடைய பிரதர் இறந்துட்டார் ஏதோ இவரில் நல்லவங்கெல்லாம் போயிடுறாங்க சார் அப்படி ஏதோ பக்குன்னு எனக்கு. ஆனால் பயங்கரமாக எல்லோரும் என்ஜாய் அப்புறம் சொல்லிடும் சார் ஜாலி ஸ்கிட்டு மாதிரி சார் இதை சீரியஸாகவே எடுத்துக்காதீங்க நாங்கள் 2 பேரும் வேஸ்ட் நீங்கள் என்ன வேணால் திட்டுங்க எங்களை என்ன வேணால் கிண்டல் பண்ணுங்க. நைட் எல்லோரும் தூங்க போகும்போது சிரிச்சுனே தூங்க போகணும். நீங்கள் பிஸ்தா நீங்கள் கிங்குன்றது உலகத்துக்கே தெரியும். இந்த 20 மினிட்ஸில் உங்களை கிண்டல் பண்ணி டபாய் கட்சி நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க இது ஒரு டேரக்டர் கொடுத்த ஒரு காமெடி சீன் நினச்சின்னு பண்ணுங்க நான் அப்படி தான் சொல்லுவேன். அண்ட் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி கேட்டுருவேன் உங்களை என்ன கேட்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அது ஒரே கேள்வி தான் உங்களை நான் என்ன கேட்கக்கூடாது பொலிட்டிக்கல் பர்சனல் நான் கேட்கவே மாட்டேன் வானானா அது கேட்கவே மாட்டோம். அந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நீங்களே வந்திருக்கீங்களே முடிச்ச உடனே கேட்போம் இதில் ஏதாவது டிலீட் பண்ணுமான்னு அது வானானா அதை எடுத்துருவோம் அவ்வளோதான் அப்படி தான் போவோம் ஜாலி தான். எப்படி அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் 2 பேரும் இந்த அளவுக்கு ப்ராபப்ளி ஹியூமர் brought us together. வேவ் லெங்த் ஒரே மாதிரி இருக்கும். வேவ் லெங்க்த்து இப்போ யாராவது ஒரு புது ஷர்ட்டு போட்டு ஸ்டைல் அப்படிலாம் பார்த்துலாம் வருவாங்க எப்படி ஷர்ட்டுன்னுவாங்க மேலே ஒரு 100 ரூபா போட்டுருந்தா புதுசாக வாங்கிக்கலாமே என்னமோ. சிட்டி பாபு எந்த அளவு மிஸ் பண்ணுறீங்க? டெஃபினெட்லி அது வந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே அவர் வந்து ஒரு காமெடி டைம் பண்ண போனார். அந்த சமயத்தில் நான் வேறு கிரிக்கெட்டில் போனது தான் அதில் போக முடியல. எப்பயுமே எப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னா உங்கள் ஷோவை பிரமாதமாக மேனேஜ் பண்ண ஆள் யார்? தென்கட்சி ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணார். சங்கர் கணேஷ் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணார். கமலா தியேட்டர் ஓனர் சிதம்பரம் டாப் கிளாஸாக பண்ணார். குன்னக்குடி ஸ்டார்டிங் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.